எங்கள் தேசிய தலைவரின் தம்பி. அதனாலேயே அவருக்கு இந்த எண்ணம் வந்தது. எம் தலைவனிடம் கற்ற பாடங்கள் இந்த மண்ணில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. எங்க ஊர்ல நாங்க வாக்கு கேட்டு போக்குல ஒரு தம்பி சொன்னாரு. நான் சொன்ன, தம்பி மைக்குக்கு வாக்கு போட்டுருங்கப்பா அப்படின்னு. நீங்க சொல்லவே வேணாம், நான் மட்டும் இல்ல, வாக்குச்சாவடிக்கு முன்னாடி நான் போய் நின்றுவேன். எங்க அப்பா அம்மா வந்தா என் தலையில சத்தியம் அடிச்சுட்டு தான் உள்ளார போகணும். நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துங்கன்னு என் தலையில அடிச்சு சத்தியம் வாங்கிட்டு தான்க்கா நான் அனுப்புவேன். இது ஒரு தம்பி சொன்னதில்ல, இந்த தமிழ்நாடு முழுக்க இருக்கிற தம்பிகள் இன வெறி கொண்டுதான் இப்ப நின்னுட்டு இருக்காங்க. ஏன்னா இது ஒரு உதாரணத்துக்கு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த மண்ணுல நமக்கான உரிமைகள் பறிக்கப்படுது. கல்வி உரிமையாகட்டும், மொழி உரிமையாகட்டும், நீர்வளம் எல்லாமே பறிக்கப்பட்டு நமக்கு மறுக்கப்படுகிறது. அதை இந்த இனம் உணர்ந்து இன்று பெரும் கூட்டமாக சாதி மதங்களை கடந்து இங்கு நாம் தமிழராய் நின்று கொண்டிருக்கின்றோம். அதுவும் இந்த மண்ணில் வனக்காவலரின் மகள் வித்யா ராணி அவர்கள் வேட்பாளராக நிற்கிறார். வனக்காவலர் நம் வனத்தை காத்தது மட்டுமல்ல, நமக்கான நீர் ஆதாரங்களையும் பெற்றுத் தந்தவர். இன்று கன்னடர்கள் தமிழர்களை அடிக்கிறார்கள் என்ற செய்திகள் வருகிறது. அவர் இருந்திருந்தால் இந்த செய்தி வந்திருக்காது. என் மாமனார் புலவர் கலையபெருமாளிடம் ஐயா வனக்காவலர் வீரப்பனார் சொன்னது, நான் இந்த மண்ணில் போராடினேன், எம் மக்களுக்காக நின்றேன். நான் இறுதியாக ஈழ மண்ணிற்கு செல்ல விரும்புகிறேன். அங்கு சென்று எம் நிலத்திலே, தாய் நிலத்திலே உயிர் துறக்க விரும்புகிறேன் என்றார். அந்த உன்னதமான நம் ஐயா வீரப்பனாரின் மகள்தான் வித்யா வீரப்பன். அவருக்கு என்ன குணம் இருந்ததோ அதுதான் அவரது மகளுக்கும் இருக்கிறது. இந்த மண்ணையும் மக்களும் எப்படியாவது காப்பாற்றியாக வேண்டும். இந்த சூழலில் இருந்து எம் மக்களுக்கு, அப்பாவி மக்களுக்கு நம்மால் முயன்ற உதவிகளை செய்ய வேண்டும். நாடாளுமன்றம் சென்று அவர்களுக்கான உரிமைகளை பெற்றுத்தர வேண்டும் என்பதற்காகவே எனது மருமகள் வித்யா ராணி அவர்கள் இந்த மண்ணில் போட்டியிடுகிறார். அவருக்கு நீங்கள் மைக் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அடுத்ததாக ஒலி வாங்கி மைக் சின்னத்திலே வாக்கு கேட்டு தமிழ் பழங்குடிகள் பாசறை தலைவர் ஐயா கேப்டன் துரை அவர்கள். இங்கே கூடியிருக்கின்ற நாம் தமிழர் சொந்தங்களுக்கும் உறவுகளுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய வெற்றி வேட்பாளர் வித்யா ராணி அவர்கள் கிருஷ்ணகிரி வேட்பாளராக களத்திலே இங்கே நிற்கிறார். இன்றைக்கு தமிழகம் முழுவதும் பரபரப்பாக பேசுகின்ற வேட்பாளர்களிலே, நட்சத்திர வேட்பாளர்களிலே இன்றைக்கு மிக முக்கியமாக பேசப்படுகின்ற ஒரு வேட்பாளர் உண்டு என்று சொன்னால் நமது அருமை தங்கை வித்யா ராணி அவர்கள்தான். ஏன் என்று சொன்னால் இங்கே ஒரு முக்கியத்துவம் உண்டு. இந்த கிருஷ்ணகிரி என்று சொல்லுகின்ற போது மலை சூழ்ந்த பகுதி, வனம் சூழ்ந்த பகுதி, இயற்கை வளம் சூழ்ந்த பகுதி, கனிம வளம் சூழ்ந்த பகுதி. இந்த பகுதியை கட்டி காத்து பாதுகாத்த மாபெரும் போராடி நம்முடைய ஐயா
வீரப்பன் அவருடைய ஒரு அடையாளமாக, தமிழகத்தினுடைய பேரினத்தின் சின்னமாக இங்கே வித்யாராணி அவர்கள் இங்கே இருக்கிறார். எனவே தமிழகம் முழுவதும் ஒரு பரபரப்பான பேச்சாக இன்றைக்கு நிற்கிறது. இன்றைக்கு நாம் அவரை வெற்றி பெற வைப்பதற்கான மிக முயற்சியிலே தீவிரமாக ஈடுபடுகின்றோம். தமிழகத்திலே 4 அணிகள் இருப்பதாக சொல்லுகிறார்கள். 4 அணிகள் கிடையாது, 2 அணிகள் தான். இந்திய தேசியமும் அல்லது திராவிட இயக்கங்களும் ஒரு அணியாக, தமிழ் தேசியத்தை உள்ளடக்கிய நாம் தமிழர் இயக்கம், பேர் இயக்கம் ஒரு அணியாக இன்றைக்கு நிற்கின்றோம். எனவே 2 அணிகளுக்கான ஒரு போராட்டம் தான், யுத்தம் தான். அவர்கள் இன்றைக்கு கருத்துக்கள் சொல்ல, கொள்கை சொல்லி வாக்கு கேட்பதற்கு வழி இல்லை. ஒருவர் போறார் தோசை சுட்டு வாக்கு கேட்கிறார், ஒருவர் போறார் கரும்பு சாறு பிடிந்து வாக்கு கேட்கிறார், ஒருவர் போய் ஆடுறா ராமா அப்படி குரங்காட்டம் போய் நம்முடைய பிஜேபி தலைவர் முருகன் அவர்கள் ஆட்டமாடி நடனமாடி வாக்கு கேட்கிற கேவலம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் நாம் தமிழர் கட்சி அப்படி அல்ல. நாம் தமிழர் கட்சி கொள்கையை முன்வைக்கிறது, கோட்பாடை முன்வைக்கிறது, தமிழ் தேசத்தினுடைய விடுதலையை முன்வைக்கிறது, நாட்டுடைய ஒட்டுமொத்தமான சமூக நீதியை, சமத்துவத்தை முன்வைத்து வாக்குகள் கேட்கிறது. இங்கே எல்லோரும் ஆண்டு முடிந்து விட்டீர்கள். தமிழகத்திலே கிருஷ்ணகிரியில கிட்டத்தட்ட 17 நாடாளுமன்றத்தில் 8 தடவை காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது, 5 தடவை திமுக வெற்றி பெற்றிருக்கிறது, 3 தடவை அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறது. நண்பர்களே, உறவுகளே, கிருஷ்ணகிரி வாக்காளர் பெருமக்களே, கிருஷ்ணகிரி மக்கள், கிருஷ்ணகிரியுடைய நிலைமை என்ன அப்படி நீங்க பார்த்திருப்பேன் என்று சொன்னால், இங்கே ஒரு மிக முக்கியமான அணை இருக்கிறது. என்ன அணை என்று சொன்னால், கலப்பள்ளி அணை என்று ஒரு அணை இருக்கிறது, கலவரப்பள்ளி அணை. அந்த அணை போய் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அணை சுத்தமாக நாசமாக்கப்பட்டிருக்கிறது. அங்க இருக்கிற கர்நாடகத்தில் இருக்கின்ற கம்பெனியில் இருக்கின்ற தண்ணீர்கள் எல்லாம் இங்கே உள்ள கொட்டப்பட்டு, கழிவு வீட்டுக்குள்ள இருக்கின்ற கழிவு நீர் எல்லாம் கொட்டப்பட்டு இங்கே இந்த அணை வந்து நம்பி அந்த அணை சீரழிந்து மிகப்பெரிய மோசமாக நிலைமையில் இருக்கிறது. குறிப்பாக இங்கே 2 ஆறுகள் ஓடுகிறது. ஒன்று நீங்க பார்த்தீங்கன்னா பாலாறு ஓடுகிறது, இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா தென்பெண்ணை ஆறு ஓடுகிறது. இந்த தென்பெண்ணை ஆறு தான் இங்க இந்த அணையை கட்டி இங்கே நீர்த்தேக்கம் செய்து கிருஷ்ணகிரி மாவட்டங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த தென்பெண்ணை ஆறு. ஆறு என்பது மிக முக்கியமானது. இந்த ஆறெல்லாம் இன்றைக்கு செத்து போய்விட்டது. ஆறுகள் 2 வகையாக சாகடிக்கப்படுகிறது. மணலை அள்ளி அள்ளி கொள்ளை கொண்டு போகின்ற போது ஆறுகள் சாகிறது. இன்னொன்று சாக்கடை நீரெல்லாம் அல்லது கழிவு நீரெல்லாம் கொண்டு போய் கொட்டுவதன் மூலமாக ஆறுகள் சாகடிக்கப்படுகிறது. 32 ஆறுகள் இதுவரைக்கும் சாகடிக்கப்பட்டிருக்கிறது. எனவே மணல் கொள்ளை இன்றைக்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது. கனிம வளம் கொள்ளை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது. கேட்பாரற்ற நிலையிலே நம்முடைய வாழ்வியலும் வாழ்வாதாரம் இன்றைக்கு மிக மோசமான சூழலில் தள்ளப்பட்டிருக்கின்றோம். விலைவாசி ஒரு கொடுமை, வேலையின்மை ஒரு கொடுமை. இன்றைக்கு பல்வேறு வடிவங்களிலே நமக்கு பாதிப்புகள் நிறைய இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. இதை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இழந்ததை மீட்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இருப்பதை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இந்த நாட்டிலே ஒரு மாற்று அரசியல் அமைப்பு மாற்று கொள்கையாக நாம் தமிழர் கட்சி இன்றைக்கு செந்தமிழ் சீமான் தலைமையில் பாராளுமன்றத்திலே 40 வேட்பாளர்களும் வெற்றி வேட்பாளராக பாராளுமன்றத்திலே குரல் கொடுப்பதற்கான ஒரு தமிழ்நாட்டினுடைய உரிமை முழக்கமாக அவர்கள் வர வேண்டும் என்பதுதான் இன்றைய நம்முடைய காலகட்டத்தின் தேவை. அந்த தேவையை உணர்ந்து இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இந்த பாராளுமன்ற தொகுதியில் நம்முடைய அருமை சகோதரி வித்யாராணி அவர்களுக்கு நம்முடைய வாக்குகளை நாம் அள்ளி கொடுக்க வேண்டும். பல்லாயிரக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அனைத்து இயக்க வேலைகளும்
வீழ்த்தப்பட வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நாம் கங்கணம் கட்டிக்கொண்டு சபதம் ஏற்றுக்கொண்டு நாம் அவரை வெற்றி பெற வைப்போம் என்பதை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கின்றேன். நாம் தமிழர். ஒலி வாங்கி மைக் சின்னத்திலே வாக்கு கேட்டு மாநில கொள்கை பரப்பு செயலாளர் திருச்சி சரவணன் அவர்கள். திமுகவுக்கு ஆப்பு ரெடி கேக்குதா? திமுக அதிமுக கூட்டணிக்கும் பாஜக கூட்டணிக்கும் ஆப்பு தயாரியோ? ஆப்பு ரெடியா இருக்கு. வாங்க. நாம் தமிழர் கட்சியின் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியில் வேட்பாளராக களம் காணுகின்ற எங்கள் ஐயா சியான் வீரப்பனின் மகள் அக்கா வித்யாராணி வீரப்பன் அவர்களுக்கு ஒலிவாங்கி சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்க வேண்டியது எதற்காக? இங்கே எல்லா அரசியல் கட்சிகளும் வாக்கு சேகரிக்கிறாங்க. எதை சொல்லி வாக்கு சேகரிக்கிறார்கள் அதை உற்று நோக்கி கவனித்தால் உங்களுக்கு தெரியும். திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் இந்தியா கூட்டணி என்ற பெயர் வைத்துக் கொண்டு அவர்கள் கடந்த முறை ஜனநாயக கூட்டணி என்று பெயர் வைத்திருந்தார்கள். இந்த முறை அந்த ஜனநாயக கூட்டணியை முடித்துவிட்டு இந்தியா கூட்டணி என்று பெயர் வைத்து அந்த கூட்டணிக்காக வாக்கு சேகரிக்கிறாங்க. நாம் என்ன கேட்கிறோம்? இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி இன்று நேற்று அல்ல, கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலமாக நீங்கள் கூட்டணியில் இருக்கிறீங்க. நடுவில் ஒரே ஒரு தேர்தலுக்காக மட்டும்தான் இந்த கூட்டணி பேரம் கடைசியில் செட் ஆகாம ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொன்னாரு, நாங்க கூடாய் நட்பு கேடாய் விளையும் அப்படின்னு காங்கிரஸ் கூட்டணியை கழட்டி விட்டார். அதை தாண்டி இந்த நிமிடம் வரை 20 ஆண்டு காலமாக இந்த திமுகவும் காங்கிரசும் கூட்டணியில் இருக்கிறீர்களே, குறைந்தபட்சம் இந்த திமுக காங்கிரஸோடு கூட்டணி வைக்கும் பொழுது அவர்களிடத்தில் காவிரியிலே உரிமையை, காவிரி நதிநீர் உரிமையில 110 TMCயை மேகதாதுக்கு குறுக்கே அணை கட்டக்கூடாது என்ற வார்த்தையை கேட்டு கூட்டணி பேரம் பேசப்பட்டுச்சா? கூட்டணி அதை வைத்து ஒதுக்கீடு செய்யப்பட்டுச்சா? நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் அக்கா வித்யாராணி வீரப்பன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மேல வந்து அப்ப கூட்டணி வைக்கும் பொழுது குறைந்தபட்சம் தமிழர்களின் உரிமை, தமிழர்களுடைய அந்த காவிரி உரிமையை பெற்று தருவதற்காக நாங்க 10 சீட்டு தர்றோம், மேகதாதின் குறுக்கே அணையை கட்டாதீங்க, காவிரி நீரில் 110 TMCயை கொடுத்துருங்கன்னு காங்கிரசிடம் கேட்டுவிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்கள் இவர்களோட கூட்டணி பேரம் பேசினாங்களா? இல்ல. இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சி, அவர்கள் ஒரு பக்கம் கூட்டணி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் பக்கம் ஒரு கூட்டணி, இப்படி பல கூட்டணிகளுக்கு நடுவில் மக்களோடு கூட்டணி வைத்து களத்திலே நிற்கின்ற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். நாங்கள் நம்பி நிற்கிறோம், உங்களை நம்பி நிற்கிறோம். இங்கு வாக்கு கேட்கறதுக்கு அவர்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இப்ப வாக்கு கேட்க வர்றவங்க குறைந்தபட்சம் அவங்க செய்த சாதனைகளை சொல்லி கேட்கலாம். பாஜக சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்கறதுக்கு அவர்களுக்கு எந்த தகுதியும் இல்லை. 10 ஆண்டு காலம் அவர்கள் சும்மா தான் இருந்தாங்களே தவிர ஒரு முறை கூட இந்த மக்களின் நலனுக்காக அவர்கள் உதவியதில்லை. அப்படி இருக்கும் பொழுது வாக்குக்கு காசை கொடுத்து வாக்கு வாங்குவது, கூட்டம் கூட்டுவதற்கு காசு கொடுத்து கூட்டம் கூட்டுவது, இதை மட்டுமே வைத்துத்தான் இவர்களுடைய அரசியல் நகர்ந்துகிட்டு இருக்கே தவிர வேற ஒண்ணும் இல்லை. இதே கூட்டணி கட்சிகள் இதே ஓட்டு கேட்க போகின்ற பக்கத்து மாவட்டத்தில் துரைமுருகன் அவருடைய மகன் இருக்கார், அண்ணன் கதிரானந்த் வாக்கு கேட்க போகும்பொழுது ஒரு வார்த்தை ஒன்று சொல்றார்,
அங்க இருக்கிற மகளிர் எல்லாம் பார்த்து ஒரு வார்த்தை கேட்கிறாரு, என்ன எல்லாம் பளபளன்னு வந்திருக்கீங்க, பேரன் லவ்லி போட்டிருக்கீங்களா, காசு வந்துச்சா, யாரு ஸ்டாலின் ஐயா போட்ட காசு வந்துருச்சா அப்படின்னு எங்கள் வீட்டு பெண்களை அவமானப்படுத்துவது போல பேரன் லவ்லி போட்டு வந்திருக்கீங்க, ஏன் காசுல தானே போட்டு வந்திருக்கீங்கன்னு எகத்தாளம் பேசுறாரு ஐயா கதிரானந்த். இன்னொரு சட்டமன்ற உறுப்பினர் இந்த மக்களை பார்த்து 7 கோடி ரூபாய்க்கு நான் ரோடு போட்டு கொடுத்தேன், நீ எப்படி என்ன கேள்வி கேட்கலான்னு பேசுறாரு. இதுதான் திமுகவுடைய உண்மை முகம். இப்ப அண்ணன் கதிரானந்த் அவர்கள் எங்களை பார்த்து கேட்கிறாருல, எங்கள் வீட்டு பெண்களை பார்த்து, எங்கள் தாய்மார்களை பார்த்து லிப்ஸ்டிக் போட்டு வந்துட்டீங்களா, ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு வந்துட்டீங்களா, ஸ்டாலின் கொடுத்த காசான்னு கேட்கிறாருல. ஐயா, நாங்க உங்க காசுல இல்லைங்கயா, வரி பணத்துல இல்லைங்கயா, என் சொந்த காசு போட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்கயா, இந்தாங்கயா இதை வச்சுக்கங்க. பான்ஸ் பேரன் லவ்லி நல்லா போட்டு கலரா நல்லா ஒப்பனையா இருந்துட்டு போங்களேன், யாரும் உங்களை கேட்க போறது இல்லையே, நல்லா மேக்கப் போட்டுங்க. மக்களுக்காக உழைக்கக்கூடிய நீங்கள் எப்படி நீங்க அதை பேசுவீங்க? சரி, இதுவும் பத்தலைங்கயா, எனக்கு பத்தல அப்படின்னா எங்க வீட்டு பெண்களை அசிங்கப்படுத்தல, இந்தா உங்களுக்கும் உங்க அப்பாவுக்கும் வாய் கொஞ்சம் நீளம், நல்லா போட்டுக்கங்க. இதை போட்டுக்கிட்டு நீங்க நல்லா போய் உட்கார்ந்து கொரட்டை விட்டு தூங்குங்க. இதுவரை நாடாளுமன்றத்துக்கு போன நீங்கள் எங்கள் மக்களுக்காக இதுவரை நாடாளுமன்றத்தில் முழங்கியதுண்டா, பேசியதுண்டா? அப்புறம் எதுக்கு உங்களுக்கு நாடாளுமன்ற பொறுப்பு? இதே நாங்கள் களத்தில் நிறுத்திருக்கா வித்யாராணி வீரப்பன் நாடாளுமன்றத்துக்கு உள்ள போனா கேள்வி கேட்பாங்க, மோடி நடுங்குவாரு. ஏன்னா மோடி இல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவே எங்கள் சியான் வீரப்பனை பார்த்து பயந்துச்சு. அது அந்த வரலாறு, இது புதிய வரலாறு. நாங்கள் எழுதுறோம், பிரபாகரனின் பிள்ளைகள் அண்ணன் வீரப்பனுடைய மகன்கள் மகள்கள் நாடாளுமன்றத்தை நிரப்புவதற்கு நீங்கள் ஒளிவாங்கி சின்னத்தில் வாக்களிக்கணும். ஒளிவாங்கி சின்னம் என்பது தேர்தல் ஆணையம் தேடி கண்டுபிடிச்சு எங்களுக்கு கொடுத்திருக்கு. நாங்களும் நினைச்சு பார்த்தோம். இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இன்னும் நிறைய பேர் எங்களை பார்த்து கதறாங்க. என்ன சொல்றாங்க, ஐயா ஸ்டாலின் திமுக இருக்கிற கும்பல் என்ன சொல்றாங்கன்னா, கருணாநிதி நம்ம ஐடி விங் இருக்குல்ல, சேட்டை பிடிச்ச ஐடி விங்ல முதல் ஐடி விங் நாம் தமிழர் கட்சியோட ஐடி விங் தான். அந்த ஐடி விங் என்ன பண்றாங்க, கலைஞர் கருணாநிதி இந்த ஒளிவாங்கி படத்தை வச்சிருக்கிற ஒரு படத்தை எடுத்து பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு படத்தை எடுத்து போடுறான். அண்ணாதுரை பேசுற மாதிரி ஒரு படம் எடுத்து போடுறாங்க. அதே போல ஐயா எம்ஜிஆர் இருக்கிறது, அம்மையார் ஜெயலலிதா முன்பாக பேசியது, இதெல்லாம் எடுத்து போடுறாங்க. அங்க இருந்து திமுக உடன்பிறப்புகள் எங்களை நோக்கி கேள்வி எழுப்புறாங்க. உங்களுக்கு வெக்கமா இல்ல? எங்கள் தலைவர்கள் படத்தை போட்டு நீங்க ஓட்டு கேட்கறீங்க. சரிங்க, நாங்க இப்ப உணர்ந்துட்டோங்க, உங்க தலைவர்கள் படத்தை நாங்க போடல. உனக்கு தெம்பும் திராணியும் இருந்தா, உண்மையிலுமே நீ திமுக அதிமுக கரவேட்டி கட்டுறது உண்மையா இருந்தா, நீ சோத்துல உப்பு படுத்தீங்களா, எங்கள் சின்னம் இல்லாது மக்களிடத்துல சந்திச்சு நீ தாராளமா ஓட்டு கேள, நாங்க எதுவுமே சொல்லையே. என் சின்னம் தாண்டா உனக்கே உதவுது. இவர்கள் எங்களை பார்த்து கிண்டல் பண்றான், ஏளனம் பண்றான். இதுல புதுசா இப்ப உதயநிதி ஸ்டாலின் பெரும் புரட்சியாளருங்க, சாதாரண ஆள் கிடையாது. மாமன்னன் படத்துல காமெடி ரோல்ல நடிச்சு இன்னைக்கு உலக புகழ் பெற்ற உதயநிதி, அவருக்கு ஒரு பாட்டு எழுதுறாங்க, பாட்டு உதயநிதி உதயநிதின்னு. அந்த பாட்டு அப்படி எழுதியிருக்க கூடாது ஐயா. உண்மையிலுமே வரிகள் என்ன தெரியுமா, உதயநிதி உதயநிதி உருட்டு மன்னன் உதயநிதி, ஊரு முழுக்க உளறி திரியும் உதவாக்கற உதயநிதி. இந்த பாட்டை தான் எழுதி இருக்கணும். என்னத்தை சாட்சி கிழிச்சார் ஐயா உதயநிதி ஸ்டாலின் தெரியல. அவருக்கு பின்னாடி ஒரு பெரும் கூட்டம் திரளுதான் இளைஞர்கள். ஏய், இங்க வந்து பாரு, நரச்ச முடி எத்தனை இருக்குது, இளைஞர் பட்டாளம் எங்க இருக்கு, முதல்ல செய்தி போடுறவங்க வந்து பார்த்துட்டு பேசு. இளைஞர்கள் ஒட்டுமொத்தமாக நாம் தமிழர் அரசியலை உற்று நோக்கிறான். அதுல பதறி போனவன் சின்னத்தை பறிச்சு பார்த்தான், ஓட்டு கேட்க போற இடங்கள்ல கேள்வி கேட்டு பாக்குறாங்க, மக்கள் கேள்வி கேட்கறாங்க, அதை திசை திருப்புறான். என்னன்னு நீங்க கேள்வி கேட்கறீங்க, நீங்க நாம் தமிழர் கட்சியா? ஒரு எம்பி எம்எல்ஏ கேட்கிறாருங்க, நீ நாம் தமிழர் கட்சியா, என்ன நீ கேள்வி கேட்கிற? கேள்வி கேட்டாலே நாம் தமிழர் கட்சின்னு உனக்கு அடிவயிறு கலங்குற அளவுக்கு அண்ணன் சீமான் களத்துல வேலை செஞ்சிருக்காரு. இந்த தேர்தல் மாபெரும் மாற்றத்தை எதிர்நோக்கி நிக்கிறோம். இந்த தேர்தல் என்பது ஆரிய திராவிட திருட்டு கூட்டத்திற்கும் மான தமிழர்களுக்குமான சண்டை. இந்த சண்டையில தமிழர்கள் நாம வெல்றோமா இல்ல அவர்கள் வீழ்றாங்களா? ரெண்டுக்கும் ஒண்ணுதான், அவன் வீழணும், அவ்வளவுதான் நம்ம நோக்கம். இந்த ஒளிவாங்கி சின்னத்தில் வரிசை எண் 10 இந்த ஒளிவாங்கி சின்னம் இருக்கு. அக்கா வித்யாராணி வீரப்பன் அவர்களை நாடாளுமன்றத்துக்குள்ள உள்ள அனுப்புங்க. இதுவரை இந்த கிருஷ்ணகிரி கர்நாடகா கேரள எல்லை காட்டுக்குள்ள கேட்ட அந்த துப்பாக்கி சத்தம் நாடாளுமன்றத்தில் முழக்கமாக கேட்பதற்கு அக்கா வித்யாராணி வீரப்பன் அவர்களை நாடாளுமன்றத்துக்கு அனுப்புங்கள். கட்டாயம் நாடாளுமன்றத்தை நாம் தமிழர் மன்றமாக மாற்றுவோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர்.